الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم المؤمنون هينون لينون كالجمل الآنف إن قيد إن قاد وإن أنيخ على صخرة استناخ أو كما قال النبي صلى الله عليه وسلم அனைத்து புகழும் சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தனும் கருணையும் சலாமெனும் ஈடேற்றமும் மக்களை நல்வழியில் அழைத்து நல்லறம் போதிக்க அனுப்பப்பட்ட இறை தூதர்களின் வரிசையில் இறுதியாக வந்துதித்த எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய அவர்களது குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் பாசமும் நேசமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு நேரகாலத்தோடு வந்து இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்கிருந்தாலும் எந்த கட்டத்தில் இருந்தாலும் படைத்த அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற இறை உணர்வுடன் சிந்தனையுடன் அவனை பயந்து தக்வா கொண்டு வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன், நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எம் அனைவர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக அல் குர்ஆனை இறக்கி அதிலே எம் அவர்களுக்கு அதிகமான உபதேசங்களையும் வழிகாட்டல்களையும் எமக்கு தந்து கொண்டே இருக்கின்றான். இதன் அடிப்படையில் மனிதர்களுக்கு சில விடயங்களை உணர்த்துவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சில இடங்களில் சத்தியம் செய்து கூறுகின்றான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியம், வஷம்ஸ் வல் லைல் வல் ஃபஜ்ர் என்று அல்லாஹ் பலவிதமான சத்தியங்கள் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். ஆனால் ஒரு சூறாவில் அல் குர்ஆனிலே ஆக கூடுதலாக சத்தியம் செய்து 11 சத்தியங்கள் செய்து ஒரு விடயத்தை அல்லாஹ் கூறுகின்றான். ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல, 3 தடவை அல்ல, 4 தடவை அல்ல, 11 தடவை சத்தியம் செய்து ஒரு விடயத்தை அல்லாஹ் கூறுகின்றான். அந்த ஒரு விடயம் என்ன? எம் அனைவர்களுடைய உள்ளத்திலும் புகுத்துவதற்காக வேண்டி நாம் இந்த விடயத்தில் கவனயீனமாக இருந்து விடுவோமோ என்ற பயத்தால், இதிலே நாம் பொடுபோக்காக இருந்து விடுவோமோ என்ற அச்சத்தினால் அல்லாஹ் 11 தடவை சத்தியம் செய்து ஒரே ஒரு விடயத்தை கூறுகின்றான். அந்த விடயம் என்ன? சூரத்து ஷம்ஸ் வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா என்று அல்லாஹ் தொடராக 11 சத்தியம் இந்த சூரியன் மீது, சந்திரன் மீது, இரவு பகல் என்று 11 சத்தியங்களை செய்து அல்லாஹ் கூறுகின்றான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவன் வெற்றி அடைந்து விட்டான். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, இந்த உள்ளத்தை பாழாக்கியவன், இந்த உள்ளத்தை நஜிஸாக்கியவன் நஷ்டமடைந்து விட்டான்.
இந்த ஒரு விடயத்தை சொல்வதற்கு, எமக்கு உணர்த்துவதற்கு, எமது உள்ளத்துக்குள் இதை புகுத்துவதற்கு, எமது விளப்பத்துக்கு இது வருவதற்கு 11 தடவை சத்தியம் செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த விடயத்தை கூறுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளம் சுத்தமாக அமைய வேண்டும். உள்ளம் சுத்தமான மனிதனைத்தான் சொர்க்கம் வரவேற்கின்றது. இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். அல்லாஹ்விடத்தில் அந்த சொர்க்கத்துக்கு தகுதியானவன் கல்பே சலீம், நோயில்லாத, உள்ளத்திலே நோய் ஏற்படாத சுத்தமான உள்ளமுள்ள மனிதன் தான் சொர்க்கமும் வரவேற்கின்றது என்பதை அல் குர்ஆன் எமக்கு கூறுகின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அனைத்து விடயத்திலும் நாம் சுத்தத்தை விரும்புகிறோம். எமது ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும், எமது பள்ளிவாசல் சுத்தமாக இருக்க வேண்டும், எமது பாடசாலை, எமது ஊர் என்று இந்த நாட்டிலே சுத்தத்தை மேம்படுத்துவதற்கென்று ஒரு அமைச்சு, சுகாதார அமைச்சு, அதற்கு கீழே எத்தனை கோடிகள் செலவழிக்கப்படுகின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கு, எமது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு எமது ஊரிலே என்ன சென்டர், என்ன இடம் இருக்கின்றது? அனைத்திலும் சுத்தத்தை விரும்புகின்றோம். ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும், வீடு சுத்தமாக இருக்க வேண்டும், பிள்ளைகள் சுத்தமாக இருக்க வேண்டும், மனைவி சுத்தமாக இருக்க வேண்டும், பாதைகள் சுத்தமாக இருக்க வேண்டும், வாகனம் சுத்தமாக இருக்க வேண்டும். என்னுடைய உள்ளம் சுத்தமாக இருக்கின்றதா? என்னுடைய பிள்ளைகளுடைய, எனது மனைவியுடைய, என் சமூகத்தில் உள்ளம் சுத்தமாக இருக்கின்றதா? ஆடையை கழுகுவதற்கு இயந்திரம் இருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல்லை கழுகுவதற்கு, கண்ணை கழுகுவதற்கு இன்று எவ்வளவோ நவீனங்கள் வந்திருக்கின்றது. ஆனால் எமது உள்ளத்தை கழுகுவதற்கு, எமது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு எம்மிடத்திலே என்ன இருக்கின்றது? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, உள்ளம் சுத்தம் இல்லாதவன் மற்றவர்களுடைய இரத்தத்தை பார்ப்பது அவனுக்கு இன்பமாக இருக்கும். உள்ளம் சுத்தம் இல்லாதவன் மற்ற மனிதர்களை பற்றி புறம் பேசுவது, இன்னொரு மனிதனை பற்றி கோல் மூட்டுவது இவனுக்கு மிகவும் ஒரு ருசியான ஒரு உணவாக இருக்கும். குறை பேசுவது, இட்டுக்கட்டுவது, தேவையில்லாத விடயங்களை பேசுவது, இவைகளெல்லாம் உள்ளம் சுத்தமில்லாத மனிதர்களுக்குரிய அடையாளம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எம் அனைவர்களுக்கும் ஒரு வழியை காட்டுகின்றான். நாம் அனைவர்களும் உள்ளம் சுத்தமாகினால் சொர்க்கம் அடையலாம். மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரா, யாருடைய உள்ளத்தில் அணு அளவு உள்ளம் சுத்தமில்லாமல் நான் என்ற தன்மை, பெருமை யாருடைய உள்ளத்தில் இருக்குமோ அவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரவு நேர தொழுகையில் சுஜூதிலே அவர்கள் வளமையாக ஒரு துஆவை ஓதி வந்திருக்கின்றார்கள். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்திலே உன்னுடைய அச்சத்தையும் உன்னுடைய அன்பையும் போட்டு விடுவாயாக. வஸக்கிஹா, என்னுடைய உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக. வ அன்த கைரு மன் ஜக்காஹா, இந்த சுத்தப்படுத்தக்கூடியதில் நீதான் மிகவும் சிறந்தவன். அந்த வலியுஹா வ மௌலாஹா, நீதான் என்னுடைய உள்ளத்துக்கு பொறுப்பு. இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இரவு நேர தொழுகையில் சுஜூதிலே இந்த துஆவை அதிகமாக ஓதி வந்திருக்கின்றார்கள். நாமும் இதை பாடமிட்டு எமது உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்குரிய ஒரு கருவியாக, ஒரு ஆயுதமாக இதை நாம் மனனமிட்டு எமது தொழுகையிலே, எமது பிரார்த்தனைகளில் இதை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா வ அன்த கைரு மன் ஸக்கா அந்த வலியுஹா வ மௌலாஹா. பெருமதியான துஆ, பிரயோஜனமான துஆ. எம் அனைவர்களுடைய கபரும் எம் அனைவர்களுடைய மறுமையும் வெற்றி அடைவதற்கு, நாம் சொர்க்கம் செல்வதற்கு, சொர்க்கத்துக்கு எம்மை அழைத்து செல்வதற்கு ஒரு தகுந்த
ஒரு உன்னதமான ஒரு துவா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, உள்ளம் சுத்தமாக வேண்டும். உள்ளம் சுத்தமில்லாத மனிதர்களுடன் வாழ முடியாது. அவர்கள் இந்த ஊருக்கு சாபம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. மழை இல்லாமல் ஒரு வறட்சி ஏற்பட்டு மிருகங்கள் எல்லாம் செத்து மடிகின்றது. இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள். யா அல்லாஹ், மக்கள் பாவம், கால்நடைகள் பாவம், உன்னுடைய அருள் மாரியை எங்களுக்கு தந்துவிடு யா அல்லாஹ் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, பல தடவை மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கின்றார்கள். ஆனால் துஆ அங்கீகரிக்கப்படவில்லை. ஒரு நபி, தௌராத் வேதம் கொடுக்கப்பட்டவர், உலுல் அஸ்ம், ஃபிரௌனிடத்திலே அவர்கள் முன்னின்று ஃபிரௌனுக்கு முன்னால் ஏகத்துவத்தை எட்டி வைத்த ஒரு நபி துஆ செய்கின்றார்கள். ஒரு தடவை அல்ல, பல தடவை. துஆ ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார், யா அல்லாஹ், நான் ஒரு நபி, நான் துஆ கேட்டேன் எனக்காக வேண்டி அல்ல, இந்த மக்களுக்காக வேண்டி. ஆனால் என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படவில்லையே, என்ன காரணம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அனுப்புகிறான். ஃபீக்கும் நம்மாம், உங்களிலே உள்ளம் சுத்தம் இல்லாத கோல் மூட்டக்கூடிய ஒரு மனிதன் இருக்கின்றான். அவனுடைய சாபம் இந்த சமூகத்துக்கு மழை இல்லாமல் வறட்சி வருவதற்கு காரணம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். எமது சமூகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த உள்ளம் சுத்தமில்லாத மனிதர். சமூக கூட்டம் அழிந்தது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறும் பொழுது அந்த கூட்டம் செய்த தவறால் அழிந்தது என்று சொல்லவில்லை. இதிம் பஅஸ அஷ்காஹா, அந்த சமூகத்திலே இருந்த ஒருவன், கதாரிஃபுல் சாலிஃப், உள்ளம் சுத்தம் இல்லாத ஒருவன் அந்த ஒட்டகத்தை அறுத்தான், சமூகமே அழிந்தது. இதிம் பஅஸ அஷ்காஹா, அந்த கூட்டத்திலே இருந்த ஒருத்தன் தான் அந்த சமூக துரோகி. அவனால் அந்த கூட்டமே அழிந்தது என்று அல் குர்ஆன் பேசுகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். நாம் உணராமல் செய்யக்கூடிய பெரும் பாவம் தான். நாம் சிந்திக்காமல், நாம் பாவம் என்று நினைக்காமல், உணராமல் செய்யக்கூடிய பெரும் பாவம் புறம் பேசுவது, கோல் மூட்டுவது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று சில பேர்களுடைய தொழிலாக மாறிவிட்டது. கோல் செல்வது என்பது இன்று சில பேர்களுடைய பொழுதுபோக்காகவும் மாறிவிட்டது. அதற்கு அடிமையாகிவிட்டார்கள். யாரை பற்றியாவது கதைக்காமல் அவர்களால் தூங்க முடியாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லா யதுகுலுல் ஜன்னத கத்தாத், கோல் மூட்டி திரிபவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். எம் அனைவர்களுக்கும் பரிச்சயமான ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கபரை கடந்து சென்றார்கள். அந்த 2 கபர்களும் அதாபு செய்யப்படுகிறது. அதிலே ஒரு கபர் வேதனை செய்யப்படுவதற்குரிய காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யம்ஷி பின் நமீமா, இங்கு நடப்பதை அங்கு போய் கோல் மூட்டி திரிந்த மனிதன் கபரிலே போய் நிம்மதியாக வாழ மாட்டான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று உணராமல் எமது சமூகம் இந்த தவறை செய்து கொண்டிருக்கின்றார்கள். கோல் மூட்டுவது என்பது ஒரு பக்கம் இருக்க, புறம் பேசுவது என்று சொன்னால் மூன்றாவது நபரை பற்றி நான் பேசுவது. புறம் பேசுவது என்றால் நான் மூன்றாவது நபரை பற்றி இன்னொரு இடத்திலே பேசுவது, இது புறம் பேசுவது. ஆனால் அந்த இரண்டாவது நபர், நான் நம்பி சொன்ன அந்த இரண்டாவது நபரிடத்திலே போய் அந்த மூன்றாவது நபர், இவர் உங்களை பற்றி இவ்வாறு கதைத்தார் என்று பேசுவது கோல் மூட்டுவது. ஆனால் இன்று இந்த சமூகத்தில் கோல் மூட்டுவது என்பதை இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி மெருகூட்டி, சொல்லாத விடயங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட்டி சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தில் சில இந்த மனிதர்கள் இன்று உருவாகி கொண்டு வருகின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். உம்மை பற்றி குறை பேசக்கூடிய ஒரு மனிதன்,
இன்னொருத்தரை பற்றி உம்மிடத்திலே செய்தி கொண்டு வரக்கூடிய மனிதன் நிச்சயமாக யன்குலு அன்கல் ஹபர, உன்னை பற்றியும் ஒரு நாள் இன்னொருடத்திடத்தில் கொண்டு போய் செய்தியை செல்வான். உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும். இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக வேண்டி தயாராக ஆகும் பொழுது அவர்கள் தன்னையே பார்த்து அவர்கள் பழித்துக் கொண்டார்களாம். உள்ளம் சுத்தமில்லாமல் உனக்கு என்ன ஹஜ்ஜி, உள்ளம் சுத்தமில்லாத நிலைமையில் உனக்கு ஹஜ்ஜா என்று இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னைத்தானே அவர்கள் பழித்துக் கொண்டார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவே உள்ளம் சுத்தம் இல்லாதவர்கள், இந்த கோல் மூட்டுவர்களுடைய சகவாசம் ஆபத்தானது. அவர்கள் பல முகம் கொண்டவர்கள். உன்னை பற்றியும் ஒரு நாள் அவர்கள் புறம் பேசுவார்கள். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வார்கள் எமது மூதாதையர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்லவர்களுடன் சேர்ந்தால்தான் நாமும் நல்லவர்களாக மாறுவோம். உள்ளம் சுத்தமில்லாத, மற்றவர்களுடைய குறை பேசக்கூடிய, மற்றவர்களை கோல் மூட்டக்கூடிய இந்த மனிதர்களுடைய சபையிலே இருந்தாலும் அவர்களுடைய சாபமும் எமக்கு வந்து சேர்ந்து கொள்ளும். ஃபிரௌன் ஒரு கட்டத்தில் நானும் திருந்துவோம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வோம் என்ற ஒரு அபிப்பிராயம் அவனுக்கு வந்தது. அந்த அபிப்பிராயத்தை முதலாவதாக தன்னுடைய அமைச்சர் ஹாமானிடத்திலே போய் சொன்னான். மூசாவை ஏற்றுக்கொள்வோம், மூசாவுடைய ரப்பை ஏற்றுக்கொள்வோமா என்று அபிப்பிராயம் கேட்டவுடன் ஹாமான் சொன்னான், இல்லை, ஏற்றுக்கொண்டால் மூசா தலைவராகி விடுவார், நீங்கள் மூசாவுக்கு கீழே ஆகி விடுவீர்கள், அது எப்படி என்று ஹாமான் அப்படியே தலைகீழாக பிரட்டி விட்டான். நீ சொல்வது சரிதான் என்று ஃபிரௌன் அவனுடைய அந்த எண்ணத்தை கைவிட்டு விட்டான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள், இன்றும் எம்முடன் சில ஹாமான்கள் இருக்கின்றார்கள். நாம் திருந்துவோம் என்று, நாம் நல்லவர்களாக மாறுவோம் என்று நினைக்கும் பொழுது எம்மை திருந்த விடாமல் சபையை குழப்பக்கூடிய சில ஹாமான்கள், சில நண்பர்கள் எம்முடன் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். மிகவும் கவனமாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் கஹ்ஃப் இன்று வெள்ளிக்கிழமை நாம் அனைவர்களும் அதை ஓதிவிட்டு ஜும்மாவுக்கு வந்திருப்போம். அதனுடைய சிறப்புகள் எல்லாம் எமக்கு தெரியும். இந்த சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாய் என்று ஒரு நஜிஸான ஒரு பிராணியை 4 தடவை கூறுகின்றார். ஒரு நஜிஸ் 40 அடிக்கு அங்கால் தான் நாயை கட்டி வைக்க வேண்டும் என்பது மார்க்கத்தின் தீர்ப்பு. நாய் பட்டால் 7 தடவை கழுக வேண்டும். ஆனால் இந்த நாயை பற்றி அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபிலே 4 தடவை சொல்லி இருக்கின்றார். ஹஸனுல் பஸர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த சூரத்துல் கஹ்ஃப் வாசிகளுடன், இந்த குகை வாசிகளுடன் இருந்த அந்த நாயும் சொர்க்கம் நுழையும். அந்த நாயும் சொர்க்கம் நுழையும். ஏன்? நல்லவர்களுடன் சேர்ந்த நாய்க்கும் மரியாதை. அதே அல் குர்ஆனில் இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாய் என்ற வார்த்தையை பாவிக்கிறார். அது யாருக்கு தெரியுமா? பல்காம் இப்னு பாஊரா, அர்ஷை பார்த்து பாடம் நடத்தியவர், இஸ்முல் ஆலம் என்று சொல்லக்கூடிய திருநாமம் கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு இறைநேசர். இவர் உள்ளம் சுத்தம் இல்லாமல் பெண்ணுக்கு அடிமையாகி பெண்ணுடைய பேச்சை கேட்டு இவர் உள்ளம் சுத்தம் இல்லாத ஒரு செயற்பாடை செய்தார். அல்லாஹ் மஸலுஹு கமஸலில் கல்ப், இவருக்கு உதாரணம் நாயை போன்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல மனிதர் உள்ளம் சுத்தம் இல்லாததால் நாயுடைய அந்தஸ்துக்கு சென்று விடுகின்றார். ஒரு நாய் நல்ல மனிதர்களுடன் சேர்ந்ததால் சொர்க்கம் நுழைகிறது என்று சொன்னால், அதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன், பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். நல்லவர்களுடைய சகவாசம் எமக்கு கடும் முக்கியம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று உள்ளம் சுத்தம் இல்லாமல் ஆகுவதற்கு காரணம் பதவி ஆசை. பதவி ஆசை இன்று மனிதர்களை அப்படியே உள்ளம் கெட்டுவிடக்கூடிய அளவுக்கு மாறிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் முனாஃபிக்கீன்கள் முதல் வரிசையிலே தொழுவார்களாம். ஏன் காரணம் தெரியுமா? அதனுடைய அர்த்தம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டால் அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்ற ஆசையிலே.
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று கோல் மூட்டுவது ஒரு பக்கம் இருக்க, அதைவிட இன்னும் ஒரு படி தாண்டி பொய்யான செய்திகளை, ஊர்ஜிதமில்லாத செய்திகளை இன்று சமூகத்தில் பரப்பக்கூடிய சில நயவஞ்சகர்கள், தீயவர்கள் எமது சமூகத்திலே உருவாகி கொண்டு வருகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் ஹுஜராத் என்ற அந்த சூராவில் ஒரு வசனத்தை கூறுகிறான். இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபையனு. ஒரு கெட்டவன் செய்தி கொண்டு வந்தால் நீங்கள் தீர விசாரித்துக் கொள்ளுங்கள். ஒரு கெட்டவன் உங்களிடத்தில் ஏதாவது செய்தி கொண்டு வந்தால் நீங்கள் அதை தீர விசாரித்துக் கொள்ளுங்கள். அன் துஸீபு கௌமன் பிஜஹாலா. அறியாமையினால் ஒரு சமூகத்துக்கு நீங்கள் தீங்கு விளைவித்து ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். நீங்கள் என்ன விடயம் செய்தீர்களோ அதை நினைத்து நீங்கள் கைசேதப்படலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூராவுடைய இந்த வசனம் இறங்குவதற்குரிய காரணம் என்ன? சபபுன் நுசூல். ஜும்மாவுடைய கடைசியில் இந்த ஜும்மாவுடைய ஒரு சுருக்கமாக உங்களுடைய கையிலே ஒரு நோட்டீஸ் வழங்கப்படும். அது நூரானியா ஜும்மா பள்ளி வாசல் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இறுதியிலே இந்த ஹுத்பாவுடைய சுருக்கம் உங்களுடைய கையிலே தரப்படும். இந்த வசனம் இறங்கியதனுடைய காரணம் என்ன என்று நாம் பார்த்தால் ஒவ்வொருவர்களும் இதை நாம் சிந்திக்க வேண்டும். வலீத் இப்னு முகீரா என்று சொல்லக்கூடியவருக்கும் பனு முஸ்தலக் என்ற கோத்திரத்தினர்கள் இரண்டு பேர்களுக்கும் இடையிலே ஜாஹிலியத்துடைய காலத்தில் ஒரு பகைமை இருந்து வந்தது. ஏதோ அவர்களுக்கு இரண்டு பேர்களுக்கும் இடையிலே ஒரு பிரச்சனை. வலீத் இப்னு முகீரா இப்பொழுது இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். வலீத் இப்னு உக்பா இவர் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். இஸ்லாத்துக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுஹபத்தில் இருந்து இவர் நபி அவர்களுடைய ஒரு விசுவாசியாக மாறிவிட்டார். இந்த வலீத் இப்னு உக்பாவை ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து இந்த பனு முஸ்தலக் கோத்திரத்தினர்களிடத்தில் சென்று ஜகாத்தை வசூலித்து வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள். இவர்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே இருந்த பகைமை நபி அவர்களுக்கு தெரியாது. இந்த வலீத் இப்னு உக்பா ஜகாத்தை வசூலிப்பதற்காக வேண்டி சென்றவர், இவர் வருகிறார் என்ற செய்தி பனு முஸ்தலக் கோத்திரத்தினர்கள் கேள்விப்பட்டு இவரை வரவேற்பதற்காக, நபி அவர்களுடைய தூதுவர் வருகின்றார், இவரை நாங்கள் வரவேற்போமே என்று இவர்கள் அனைவர்களும் அந்த ஊர் மக்கள் வெளியாகி கொண்டு வந்தார்கள். இதை வலீத் இப்னு உக்பா பார்த்துவிட்டு ஏற்கனவே இருந்த பகைமையை மனதிலே வைத்து, எம்மை தாக்க வருகின்றார்களோ, எம்மை கொலை செய்ய வருகின்றார்களோ என்று இவராக கற்பனை செய்து சென்றவர் அந்த மக்களை சந்திக்காமல் மீண்டும் ஓடி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே, யா ரசூலல்லாஹ், நான் ஜகாத்தை வசூலிக்க போனேன், இந்த மக்கள் என்னை கொலை செய்ய விரட்டி கொண்டு வருகின்றார்கள், ஜகாத்தை தர மறுத்து விட்டார்கள் என்று நபி அவர்களிடத்தில் உண்மைக்கு புறம்பான செய்தியை சொல்லிவிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து, வாளை எடுங்கள், யுத்தத்துக்கு தயாராகுங்கள், என்னுடைய தூதுவரை இவர்கள் கொலை செய்ய பார்க்கின்றார்களா, ஜகாத்தை தர மறுக்கின்றார்களா, இதற்கு நான் இடமளிக்க மாட்டேன் என்று படையை தயாராகி கொண்டிருக்கும் பொழுது அந்த பனு முஸ்தலக் கோத்திரத்தினர்கள் அப்படியே அவர்கள் நபி அவர்களுடைய சபைக்கு வந்து, யா ரசூலல்லாஹ், எங்கு செல்ல போகின்றீர்கள்? நபி அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் உங்களுடன் யுத்தம் செய்ய போகிறோம். ஏன்? இல்லை, எங்களுடைய தூதுவரை நீங்கள் கொலை முயற்சி செய்திருக்கின்றீர்கள், ஜகாத்தை தர மறுத்திருக்கின்றீர்கள். இல்லை, நாங்கள் உங்களுடைய தூதுவரை வரவேற்பதற்காக வேண்டிதான் வந்தோம், எங்களை கண்டு அவர் ஓடிவிட்டார். யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களுக்கு அடிபணிந்து விட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் வாளுக்கு பயந்து சொல்கின்றீர்கள், என்னுடைய தூதுவர் சொன்னது பொய்யா? இல்லை, உங்களுடன் யுத்தம் செய்ய போகிறோம். ஏன்? தனக்கு பக்கத்திலே இருந்த விசுவாசி சொல்லக்கூடிய அந்த விடயம் 100% உண்மை என்று அவர்கள் நம்பிவிட்டார்கள். அதனால் யுத்தத்துக்கு தயாராகி விட்டார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சமயத்தில் தான் குர்ஆன் வசனம் இறங்குகிறது. இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபைன், நபியே, உம்மிடத்தில் ஒரு தீயவன் கெட்ட செய்தி, ஒரு செய்தியை கொண்டு வந்தால் நீங்கள் தீர விசாரித்துக் கொள்ளுங்கள். ஒரு சஹாபியை பார்த்து குர்ஆன் ஃபாஸிக் என்று சொல்கின்றது.
கெட்டவன் என்று சொல்கின்றது. ஏன் தெரியுமா? ஊர்ஜிதமில்லாத செய்தியை பரப்பியதன் காரணமாக, உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியை நாமவே கற்பனை செய்து இதுவாக இருக்குமா என்று நாமளே கற்பனை செய்து ஒரு விடயத்தை பரப்புவது ஃபாசிக், கெட்டவன். இஸ்லாத்தில் கெட்டவனுக்குரிய சட்டம் என்ன தெரியுமா? தான் இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் அதிபர்களாக இருக்கலாம், நாம் தலைவர்களாக இருக்கலாம், ஒரு கட்சியின் தலைவராக இருக்கலாம். யார் எம்மிடத்தில் செய்தி கொண்டு வந்தாலும் அது தீர விசாரிக்காமல், அது எமது விசுவாசியாக இருக்கலாம், எம்மை உயர்த்தி விட்டவராக இருக்கலாம், எமக்காக வேண்டி குரல் கொடுத்தவராக இருக்கலாம், நம்பிவிட வேண்டாம். தலைவர்களே, பொறுப்புதாரிகளே, கெட்டவன் செய்தி கொண்டு வந்து தருவான் அவனுடைய சுயநலத்துக்காக வேண்டி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 639 அப்பாசிய ஆட்சி விழுந்தது. அப்பாசிய ஆட்சி விழுவதற்கு காரணம் யார்? பக்தாத் என்பது இஸ்லாமிய சாம்ராஜ்யம், இஸ்லாமிய கோட்டை. மங்கோலியர்கள் மூலமாக எத்தனையோ தடவைகள் படையெடுக்கப்பட்டது. ஆனால் அந்த முஸ்லிம்களை ஆட்டம் காண வைக்க முடியவில்லை. பக்தாத் என்பது முஸ்லிம்களின் கோட்டையாக இருந்தது, அசைக்க முடியாத ஒரு சாம்ராஜ்யம். அப்பாசிய ஹிலாஃபத், இந்த ஹிலாஃபத் விழுவதற்கு காரணம் முஸ்தஅஸம் பில்லாஹ் என்று சொல்லக்கூடிய அப்பாசியருடைய கடைசி மன்னன். அவருக்கு பக்கத்திலே இருந்து குளிபறித்த ஒரு முனாஃபிக், ஒரு விஷமி, முஹம்மத் பின் அலி பின் அபி தாலிப். அழகான பெயர், அழகான பெயரை வைத்துக் கொண்டு சமூக துரோகியாக செயற்பட்டார். இப்னு அல்கமி என்று அவனுக்கு சொல்லப்படும். மங்கோலியர்களுடைய ஆட்சியின் தலைவன் ஹுலாகு கானுடன் இவன் கள்ள தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தான். முஸ்தஅஸம் பில்லாவுக்கு எதிராக செயற்பட்டான். ரகசிய தொடர்பாடல்களை, பக்தாதை காட்டிக் கொடுப்பதற்கு, முஸ்லிம்களை காட்டிக் கொடுப்பதற்குரிய முயற்சிகளை இவன் உள்ரங்கமாக செய்து கொண்டிருந்தான். இப்பொழுது இந்த செய்தி முஸ்தஅஸம் பில்லாவுக்கு தெரியாது. முஸ்தஅஸம் பில்லா இவனை நம்பினான், இப்னு அல்கமியை நம்பினான். இப்னு அல்கமியை தன்னுடைய பிரதிநிதியாக, இராணுவம் கூடிவிட்டது, நாட்டிலே பொருளாதார பிரச்சனை, சம்பளம் கொடுக்க முடியாமல் பொருளாதார தட்டுப்பாடு, ஆகவே இராணுவத்தினர்களை நாம் குறைக்க வேண்டும் என்று ஒரு அபிப்பிராயத்தை சொல்கிறார். சொன்னவர் யார்? எமது விசுவாசி அல்லவா? இவரும் சொல்கிறார், சரி, இராணுவத்தை குறையுங்கள். இப்படி ஹுலாகு கான் சொன்னதை போன்று பக்தாதுடைய ஓரப்புறங்களில் இருந்த இராணுவங்களை குறைத்து 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 கடைசியாக 10,000 இராணுவம் இருந்தது. இப்பொழுது சொன்னான், ரகசியமாக கடிதம் அனுப்பினான் இப்னு அல்கமி, நீங்கள் படையெடுத்துக் கொண்டு வாருங்கள், பக்தாதை தாக்குங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பக்தாதுக்குள் ஹுலாகு கான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான படைகளுடன் அப்படியே புகுந்து விட்டான். இராணுவத்தினால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. முஸ்லிம்கள் அனைவர்களும் வாளேந்து யுத்தம் செய்கின்றார்கள். முஸ்லிம்களுடைய வீரம் அங்கே வெளிப்படுகின்றது. மங்கோலியர்களுடைய ஆட்சி, மங்கோலியர்கள் தோல்வியை காணப்போகின்றார்கள். இரவு நேரமாகிவிட்டது, யுத்தம் நிறுத்தம். அனைவர்களும் அவரவர்களுடைய கூடாரத்திலே தங்கிவிட்டார்கள். இப்பொழுது இப்னு அல்கமி யோசித்தான், நாம் செய்த முயற்சி வீணாகி போக போகின்றதே என்று இரவோடு இரவாக மக்கள் தூங்கும் பொழுது நடுநிசையிலே சென்று இவர்களும் கால் வைக்க முடியாமல் சேரும். இப்பொழுது இந்த நேரத்தில் ரகசியமாக செய்தி அனுப்புகிறான் ஹுலாகு கானுக்கு, இப்பொழுது நீங்கள் காலையிலே படையெடுத்துக் கொண்டு வாருங்கள். ஹுலாகு கான் சென்றவன் மீண்டும் பக்தாதுக்குள் புகுந்து சிறுவர்கள், பெண்கள், பெரியவர்கள் என்று அனைவர்களையும் கொல்ல ஆரம்பித்தான். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 40 நாள் தொடரான யுத்தம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீடுகள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டது. ஜனாசாக்கள் இருக்கின்றது, அடக்குவதற்கு யாரும் இல்லை, நாறி போய்விட்டது. இப்படியான ஒரு கட்டம்.
முஸ்தாசிம் பில்லாஹ் ஹலீஃபா ஜனாதிபதி, அவரையும் அவருடைய பிள்ளைகளையும் பயல பேக்கிலே போட்டு தூக்கி கொண்டு வந்து ஹுலாகு கானுக்கு முன்னால் வைத்து கழுத்து வெட்டப்பட்டது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அப்படியே விழுந்தது. தீக்கிரையாகி இரத்த ஆறுகள், பாதையெல்லாம் ஜனாசாக்கள். தஜிலா நதி கருப்பு நிறமாக ஓடியது. ஏன் காரணம்? அங்கே இருந்த வரலாற்று சிறப்பு மிக்க பெரிய ஒரு லைப்ரரி, நூல் நிலையத்தை மங்கோலியர்கள் பத்த வைத்தார்கள். அதனுடைய சாம்பலை எடுத்து தஜிலா நதியிலே கரைத்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி அந்த தஜிலா நதியுடைய அந்த தண்ணீருடைய நிறம் கருப்பாக மாறியது. அப்பாசிய ஆட்சி விழுந்து விட்டது. ஹுலாகு கான் தன்னது படையை பகதாதிலே நிறுத்திவிட்டு இப்னு அல்கமியை அழைத்து சொன்னார், ஆனால் உன்னுடைய மார்க்கத்திலே இருந்து உன்னுடன் இருந்தவனுக்கே நீ குழி பறித்திருக்கின்றாய், நீ துரோகியாக இருந்திருக்கிறாய், ஒரு நாளைக்கு எனக்கும் நீ துரோகம் செய்வாய் என்று அவனுடைய கழுத்தையும் வெட்டிவிட்டான். துரோகிகளுக்கு, உள்ளம் சுத்தமில்லாதவர்களுடைய முடிவும் இதுதான். அழகாக இருக்கும், ஆட்சி கிடைக்கும், வெற்றி பெறுவதை போன்றிருக்கும், ஆனால் முடிவு சிறந்ததாக அமைய மாட்டாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, வரலாற்று ஆசிரியர்கள் இந்த சம்பவத்தை எழுதிவிட்டு கீழே எழுதுகின்றார்கள், இந்த இப்னு அல்கமி என்பவர் இஸ்லாமிய வரலாற்றிலே மறக்க முடியாத ஒரு துரோகி. ஆனால் இன்றும் இப்னு அல்கமியை போன்ற சில முனாஃபிக்கீன்கள் எமது சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பாடசாலைகளில், நிறுவனங்களில், பள்ளிவாசலுக்குள், கட்சிகளுக்குள், சொசைட்டிகளுக்குள் ஒவ்வொரு இப்னு அல்கமி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இவர்களில் இருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனுடைய கடைசி வார்த்தை என்ன? சிந்தியுங்கள். அல் குர்ஆனுடைய கடைசி வாசகம், கடைசியாக எதிலே கொண்டு போய் ஓதி முடிக்கின்றோம்? ஒன்னாஸ் மினல் ஜின்னத்தி ஒன்னாஸ், மனிதர்களின் கெடுதியை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன். நம்ப கூடாது என்றல்ல, ஆனால் அல்லாஹ் அல் குர்ஆனின் கடைசி வார்த்தை ஒன்னாஸ், மனிதர்களின் கெடுதி. அதிலே இருந்து நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தலைவர்களாக இருக்கலாம், பொறுப்புதாரிகளாக இருக்கலாம், யாரும் வந்து செய்து சொல்வார்கள், இவைகளை நம்பி நாம் முடிவெடுத்து மற்றவர்களை பற்றிய மோசமையிலே இருந்து நாம் அனைவர்களும் விடுபட்டு உள்ளத்தை சுத்தப்படுத்தி அந்த சொர்க்கத்துக்கு தகுதியான மனிதர்களாக நாம் அனைவர்களும் மாறுவோமாக. அல்லாஹ் எங்கள் அனைவர்களுடைய இறுதி முடிவையும் சிறந்ததாக ஆக்குவானாக. எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் நீ நீக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய உள்ளத்தை நீ சுத்தப்படுத்தி விடுவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்த கூடுவதில் நீதான் மிகவும் சிறந்தவனாக இருக்கிறாய். யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய பாவங்களின் மூலமாக எங்களை நீ தண்டித்து விடாதே. யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளை நீ தண்டித்து விடாதே. யா அல்லாஹ், எங்களுக்கு வரக்கூடிய அனைத்து ஆபத்துகளை நீ நீக்கி விடுவாயாக. எங்களுடைய ஊரை பாதுகாத்திரியா அல்லாஹ், எங்களுடைய சமூகத்தை பாதுகாத்திரியா அல்லாஹ். உள்ளம் சுத்தமில்லாத மனிதர்களால், முனாஃபிக்குகளினால் எங்களுடைய ஊரை நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த ஊரில் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய நோயை குணப்படுத்தி விடு. யா அல்லாஹ், யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய கடன் சுமைகளை நீ போக்கி விடு. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களுடைய நிலைமைகள் அனைத்தையும் நீ சீராக்குவாயாக. எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله سيدنا. بسم الله الرحمن الرحيم. وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد. صدق الله العظيم. بارك الله لنا ولكم ولسائر المسلمين فاستغفروا فإنه هو الغفور الرحيم.
الحمد لله على إحسانه وشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد فإني أوصيكم وإياي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني. صدق الله العظيم. واعلموا عباد الله إن الله تعالى أمركم أمرا عظيما وبدأ بنفسه تعظيما وثنى بملائكة المسبحة وقدسه تكريما وقال جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه الأخيار. اللهم ارض الخلفاء الأربعة أبو بكر وعمر وعثمان وعلي وعن سيدة نساء أهل الجنة فاطمة وعن جميع الصحابة رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين. اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار وأدخلنا الجنة يا رب العالمين.